In this video, we are going to see the topic static hashing. Let's see the definition of static hashing. The hash function always computes the same address for the search key value provided. Okay, so static hashing la okay, so நம்ம வந்து நார்மலாக ஹேஷிங்கில் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கீ வேல்யூ எடுத்துக்குவோம். ஸோ அந்த கீ வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து நத்திங் பட் த அட்ரஸ் இன் விச் த ரெக்கார்ட்ஸ் ஆர் ஸ்டோர் ஃபார் தட் பர்டிகுலர் கீ வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஹேஷ் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் ஓகே இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இது சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்கள் எப்போ ஹேஷ் ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் ப்ரைமரி கீக்கு கம்ப்யூட் பண்ணி பார்த்தாலும் அதே ஹேஷ் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் டைப் ஆஃப் ஹேஷிங் இஸ் static hashing. Okay, so the hash function always computes the same address for the search key value provided. Okay, so in static hashing the resultant data block address will always be the same. Okay, so நமக்கு கிடைக்கிற அந்த address வந்து will always be the same, இது change ஆகாது. Okay, so that is static hashing. Okay, third point is generate an address using the hash function will always result in same data block or bucket address. ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 98 கீ நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நமக்கு கிடச்சிருக்கிற அட்ரஸ் வந்து 3. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் ஜென்ரேட்டட் அட்ரஸ் யூஸிங் த ஹேஷ் ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் ரிசல்ட் இன் த சேம் டேட்டா பிளாக். ஸோ நம்ம எப்போ நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஓகே அதுக்கு கிடைக்கிற அட்ரஸில் தான் அந்த ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் என்னாகும், ஸ்டோர் ஆகிருக்கு. இது சேஞ்சே ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய அட்ரஸ் 3னா எப்போ நம்ம பார்த்தாலும் அதோடைய அட்ரஸ் 3ஆக தான் இருக்கும். ஓகே, ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி நமக்கு கிடைச்சிக்கிற ஹேஷ் வேல்யூ அது நத்திங் பட் அட்ரஸ் வேல்யூ வில் பி சேம் whenever we calculate the hash value by using the hash function. Okay va? So hence in this static hashing the number of data buckets in memory remains constant throughout. So வந்து நமக்கு வந்து அந்த டேட்டா பக்கெட்ஸ் நத்திங் பட் இந்த டேட்டா பிளாக்ஸ் செகண்டரி மெமரி தான் டேட்டா பிளாக்ஸ். ஓகே, ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ரெக்கார்ட்ஸும் ஸ்டோர் பண்ணுவோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேட்டா பக்கெட்ஸ் ஆர் பிளாக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட், அது சேஞ்சே ஆகாது இன் ஸ்டாட்டிக் ஹேஷிங். ஓகேவா? லெட்ஸ் see the example for static hashing. Okay, so these are data records in which we are going to store in the memory, that is data blocks. Okay, ஸோ இதுதான் அந்த டேட்டா ரெக்கார்ட்ஸ். அதில் நான் பர்டிகுலராக நான் எதை எடுத்திருக்கேன் அப்படின்னா கீஸ் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கீ எடுத்துக்கலாம், என்ன கீனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த கீயை வச்சு நம்ம வந்து அட்ரஸ் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கீஸ் எடுத்திருக்கேன், தட் இஸ் 94, 104, that is 98, 104, 106 and 102. ஸோ இதுக்கு நான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஹேஷ் ஃபங்க்ஷன் இங்கே நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்னா தட் இஸ் % அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி அதே தான். ஸோ நான் %5 தட் இஸ் mod 5 நான் கொடுக்கும் போதில் ஐ கெட் த ரிமைண்டர் 3 for 98 டிவைடட் பை 3 98 டிவைடட் பை 5 போடும்போது ஐ கெட் த ரிமைண்டர் 3. ஸோ அட்ரஸ் 3 தான் எனக்கு 98 கீக்கு எனக்கு கிடச்சிருக்கிற அட்ரஸ் என்னென்னா 3. ஸோ அந்த 3ங்கிற அட்ரஸில் தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த ரெக்கார்டை என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணுவேன். சிமிலர்லி ஃபார் ஆல் த கீஸ், for all the remaining keys, that is 104, 106 and 102. ஸோ அதுக்கு நான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும், ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். தென் நத்திங் பட் த அட்ரஸ் இன் விச் த ரெக்கார்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த டேட்டா பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா பிளாக்ஸ் இது வந்து ஆக்சுவல் டேட்டா இன் மெமரி. நம்ம ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணுறோம்ல இது எனக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கிற அட்ரஸ். ஓகே, அந்த அட்ரஸில் தான் அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை என்ன பண்ணுறேன், நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? லெட்ஸ் see the operations of static ஹேஷிங். தட் இஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் வந்து சர்ச் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்ச்சிங் அ ரெக்கார்ட். ஸோ when a record needs to be searched then the same hash function retrieves the address of the bucket where the data is stored. ஸோ நான் ஒரு ரெக்கார்டை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும், கீ வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அந்த பர்டிகுலர் ரெக்கார்டோட கீ வேல்யூ தெரிஞ்சுன்னா நான் ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக என்ன கிடச்சிருக்கோ அதில் கெட்ட அட்ரஸ். ஓகே, ஹேஷ் ஃபங்க்ஷன் கிடச்சோன்னே அட்ரஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 98 கொடுத்தேன்னா எனக்கு என்ன அட்ரஸ் கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ டேரெக்டாக நான் அட்ரஸில் போய் நான் பார்க்கும்போதில் எனக்கு கம்ப்ளீட் ரெக்கார்ட் அந்த பர்டிகுலர் கீயோட ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்டாக எனக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ திஸ் ஹவ் யூ சர்ச் அ ரெக்கார்ட் பை இன் சர்ச் ஸ்டாட்டிக் ஹேஷிங். ஓகேவா மேம்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் how to insert a record. Okay, so how to insert a record, that is so how to insert a record, that is when a new record is inserted into the table, then
then the address is generated for a new record, okay, based on the hash key, and record is stored in that location. Okay, so first, for example, if you are going to insert a record, or record insert பண்ணா first நம்ம என்ன பண்ணணும்? For example, if we are going to insert a record in which the key value was 50, அப்போ 50 நம்ம இருக்கும்போது அந்த ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேஷ் ஃபங்க்ஷன் வேல்யூ ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் we apply the hash function, it will get a hash value, அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த பர்டிகுலர் நியூ ரெக்கார்டை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ this how you insert a record in static hashing, by using this static hashing. ஓகேவா? ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அதுக்கு கிடைக்கிற அட்ரஸில் நம்ம போய் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் how to delete a record. Okay, to delete a record, okay, same as how you search a record. Okay, so to delete a record, first fetch the record which is supposed to be deleted, then delete the record for that address in memory. So first நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் delete பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ஹேஷ் வேல்யூ தெரியணும். ஓகே, ஹேஷ் வேல்யூ தெரியுது எப்படி? ஹேஷ் ஃபங்க்ஷன், அந்த பர்டிகுலர் கீக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த அட்ரஸில் போய் அந்த ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம delete பண்ணிக்கலாம். So this how you delete a record. And last one is how to update a record. So to update a record, first search it using a hash function, then the data record will be updated. So first நம்ம அதே மாதிரி தான், எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணுறதுக்கு நமக்கு ஹேஷ் வேல்யூ தெரியணும். ஹேஷ் வேல்யூக்கு நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டை நம்ம அந்த அட்ரஸ் டேட்டா பிளாக்ஸ்லேருந்து அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்டேட் பண்ணிக்கலாம். Okay, so this is how you update a record in static hashing. Okay, let's see the different types in static hashing. Okay, so before that we should know what is bucket overflow. The static hashing la enna oru disadvantage irukku, adu eppadi overcome pandradhanu paakalam. Okay, so when a record is inserted, the address generated by the hash function is not empty, or already data is that is, or data already exists in that address. This critical situation is called bucket overflow. For example, இப்போ நான் வந்து இந்த இடத்துல that is the 3ங்கிற அட்ரஸ் வந்து எனக்கு 98க்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அந்த பர்டிகுலர் இல்லை 98 கிடச்சோன்னா நான் டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் a record that is 103ங்கிற ஒரு ரெக்கார்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். Okay, so for the key 103, you will get the same address 3, because divided by 5 கொடுக்கும்போது you will get the remainder 3. Okay, you will get the same address 3. Okay, so 3ல எனக்கு ரெக்கார்ட் இருக்கு. Okay, so இதில் நம்ம என்ன பண்ணுறது? Okay, so that kind of problem is bucket overflow. So when a record is inserted, the address generated by the hash function is not empty, or data already exists in that address. This critical situation is called bucket overflow. Okay, so இந்த situation என்னன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள்? ஒரு bucket overflowன்னு கேட்டால், okay, data is already exist in that address. Okay, that is bucket overflow. So either to overcome this situation, some commonly used methods are as follows. So என்னென்ன methodsல static hashingல யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. First one is open hashing. Okay, second one is static hashing. Okay, so let's see what is what is open hashing. So open hashing is when a hash function generate an address at which data is already stored, then the next bucket will be allocated to it. Okay, so open hashing la enna, so for example, இப்போ hash function apply பண்ணி நமக்கு கிடைக்கிற அட்ரஸ்ல எனக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் பக்கெட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டேட்டாக்கு அந்த ரெக்கார்டுக்கு நம்ம அலோகேட் பண்ணி விட்டுருவோம். தட் இஸ் கால்ட் ஓப்பன் ஹேஷிங். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் புரியும். ஓகே, yeah, so this mechanism is called linear probing. Okay, so linear probing example கேட்டிருந்தாங்க அப்படின்னா, that is open hashing the linear probing. என்னது? when a hash function generate an address at which data is already stored, then the next bucket will be allocated to it. எனக்கு இல்லை டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கெட், அதுக்கு இன்னொரு அட்ரஸ் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணுறது தான் என்னது? ஓப்பன் ஹேஷிங். ஸோ this mechanism is called as linear probing. Okay, let's see the example for open hashing. So if you are going to insert a record R3, okay, into the data blocks. Okay, இது என்ன? nothing but the data blocks in memory. So இந்த data blocks நம்ம என்ன பண்ண போகிறோம்? R3ங்கிற ஒரு ரெக்கார்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ R3ங்கிற ரெக்கார்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? we are going to insert a new record, that is R3 into the data blocks. So before storing that particular record in the data blocks, we apply
okay, we apply hash function to that key values of that particular record. ஸோ நம்ம hash function அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அதில் கிடைக்கிற அட்ரஸில் தான் நம்ம வந்து அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு R3 ரெக்கார்டுக்கு எனக்கு கிடச்சிருக்கிற அட்ரஸ் என்னென்னா 104ன்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் 104ல் எனக்குவே டேட்டா இருக்குது. ஓகே, டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் டேட்டா பிளாக். அப்போ என்ன பண்ணுவேன்னா அடுத்த ஏதாவது ஒரு பிளாக், ஓகே, ஏதாவது ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஸ்பேஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்ட் R3 ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கிறேன். Okay, so the next bucket will be allocated to the record R3. Okay, so this mechanism is called as open hashing. Okay, Vama. So this mechanism is called as open hashing. ஒரு next address and allocate பண்ணி விட்டுறது, இந்த ரெக்கார்டுக்கு R3க்கு allocate பண்ணுறது என்னது, that is called as open hashing. Okay, let's see the second type, that is close hashing. Okay, so in closed hashing method, a new data block is allocated with the same address and is linked it after the full data bucket. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன், இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் ஃபில் ஆகிட்டு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அதே அட்ரஸ் ஸ்பேஸில் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி செகண்ட் ரெக்கார்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே, லிங்க் லிஸ்ட்னா என்ன இருக்கும், இங்கே டேட்டா இருக்கும், இதில் வந்து இந்த பர்டிகுலர் இதோட அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி லிங்க் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த டேட்டா ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ஒரு பர்டிகுலர் இதில் எனக்கு ஃபில் ஆயிருந்தாலும் ஓகேவா, டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் டேட்டா பை யூஸிங் த லிங்க் லிஸ்ட், இட் வில் பி லிங்க்ட் ஆஃப்டர் ஈச் ரெக்கார்ட்ஸ். லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்டையும் நான் என்ன பண்ணிடுறேன், தட் இஸ் கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இன் க்ளோஸ்ட் ஹேஷிங் மெத்தட், நியூ டேட்டா பக்கெட் இஸ் அலோகேட்டட் வித் சேம் அட்ரஸ் அண்ட் இஸ் லிங்க்ட் இட் ஆஃப்டர் த full data bucket. Okay, so when buckets are full, okay, then a new data bucket is allocated for the same hash result and it's linked after the previous one. This mechanism is known as overflow chaining. ஓகேவா, ஸோ லிங்க்லெஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ரெக்கார்டையும் ஓகே, டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கிற டேட்டா பக்கெட்ஸில் நான் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்டையும் என்ன பண்ணிடுறேன், கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, லெட்ஸ் see the example for that is close hashing. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு இன்சர்ட் அ டேட்டா ரெக்கார்ட் R3 இன்டு த டேட்டா பக்கெட்ஸ். ஓகே, ஸோ டேட்டா பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், இந்த பர்டிகுலர் ரெக்கார்டுக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, அட்ரஸ் வந்து 110 கிடைக்கிறது. ஓகே, அப்போ அந்த பர்டிகுலர் ரெக்கார்டில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கே வேலிட், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே அதில் R5 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ R5 ரெக்கார்ட் இருக்குது, ஆல்ரெடி டேட்டா எக்ஸிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் டேட்டா பிளாக். ஸோ என்ன பண்ணுறேன், நான் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த R3 ரெக்கார்டில் சேம் அட்ரஸில், பிகாஸ் எனக்கு சேம் அட்ரஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, சேம் அட்ரஸில் தான் ஐ நீட் டு ஸ்டோர் திஸ் பர்டிகுலர் ரெக்கார்ட் R3. ஸோ சேம் அட்ரஸில் R3 நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் ரெக்கார்டோட கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் மெக்கானிசம் இஸ் நோன் அஸ் க்ளோஸ் ஹேஷிங். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ் ஹேஷிங் and also this is about static hashing.